ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சுதந்திரமா சிறைகளா என்கிற தலைப்பின் கீழாக வசனம் 19 29 வரை கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா அல்லது சிறைகள் வேண்டுமா என்று சொல்லி கடைசி கேள்வியாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர்களை பார்த்து கேட்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் வரை அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது என்று இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். யூதர் பாரம்பரியத்தின்படி சீனாய் மலையில் மோசேக்கு திருச்சட்டம் அளித்ததில் தேவதூதர்கள் பெரும்பங்கு ஆற்றினார்கள் என்று நம்பப்படுகிறது. ஏனென்று சொன்னால் உபாகமம் 33வது அதிகாரத்தில் அங்கே 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார், அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. ஆகவே அவர்களுடைய யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது தேவதூதர்கள் அநேகர் அவருக்கு உதவி செய்தார்கள் என்கிறதாகத்தான் அவர்கள் நம்புகிற அந்த நம்பிக்கையைத்தான் பவுல் இங்கே எழுதுகிறார். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் வரை அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் என்பது இங்கே மோசேயை குறிப்பிடுகிறார், கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவருக்கு உரியவன் அல்ல, தேவனோ ஒருவர் என்று சொல்லி இங்கே அவர் உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா சிறைகள் வேண்டுமா என்று சொல்லி கேள்விகளை தொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு சாபம் வந்தது என்று சொல்லி பவுல் எழுதுகிறானே, அப்படியானால் மனிதரை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் ஏன் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்கிற கேள்விகள் நமக்கு எழும்பக்கூடும். பாவத்தை வெளிப்படுத்தி அதன் தன்மையையும் அதன் வல்லமையையும் வெளியே கொண்டு வர நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் உபயோகித்தார். பாவம் என்றால் என்ன என்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்தின் வல்லமை, அது சம்பளம் மரணமல்லவா, அதனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் உபயோகித்தார். இந்த முறையில் கிறிஸ்து அவர்களுக்கு தேவை என்று ஜனங்களுக்கு போதிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதாவது எல்லா ஆசீர்வாதங்களிலும் கிறிஸ்து தமக்கு தேவை என்று அறிந்து கொள்வதும் அவரை ஏற்றுக்கொள்வதும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்து வருகிற வரையிலும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் அதிகாரத்திற்கென்று தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருந்தார். அது கிறிஸ்து வந்து ரட்சிப்பை தரும் வரைக்குமே அந்த காலமானது நியாயப்பிரமாணத்திற்கென்று அது கொடுக்கப்பட்டிருந்தது. வசனம் 20-21 இதை எதிர்க்கக்கூடிய ஒன்றை பவுல் கொண்டு வருகிறான். பல கடவுள்கள் இருந்தாலும் தேவன் ஒருவரே. ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை தந்து பின்னர் மோசேயின் மூலம் நியாயப்பிரமாணத்தை தந்தது ஏன் என்று கேட்கிறார். நியாயப்பிரமாணம் ஆசீர்வாதங்களை தடுக்கவில்லை, இது தவறான புரிந்து கொள்ளுதல் என்று பவுல் கூறுகிறான். ஜனங்கள் ரட்சிப்பை நியாயப்பிரமாணத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று அதை சார்ந்திருக்கும் வரை தேவனது ஆசீர்வாதங்கள் கிடைப்பது கடினம் என்று பேசுகிறார். நியாயப்பிரமாணம் ஜனங்களை நீதிமான்களாக்க முடியாது. அதாவது நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? அவர்கள் பலி செலுத்துகிற பொழுது அவர்களுடைய பாவங்களை அது மூடக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பலி செலுத்துகிறதினால எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி அது நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிற கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நியாயப்பிரமாணம் ஜனங்களை ஆக்கினை தீர்ப்பு செய்யும், அவர்கள் தெரிந்து கொண்ட சிறைச்சாலையில் அவர்களை அடைத்துவிடும். அதாவது எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தமாய் அவர்கள் முழுமையாக அந்த 10 கற்பனைகளையும் அவர்களுக்கு 600க்கு மேல் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளையும் அவர்கள் நிறைவேற்ற முடியாது. கடினமான ஒரு காரியம். ஒன்றிலே தவறினாலும் அவர்கள் எல்லா குற்றத்தையும் செய்தவர்களாக கருதப்படுவார்கள் என்கிறது நிமித்தமாக அந்த நியாயப்பிரமாணம் சிறைச்சாலையில் அவர்களை அடைத்துவிடும் என்று பவுல் எழுதுகிறார். பாவம் என்ற சிறையில்
அடைத்துவிடும். நியாயப்பிரமாணம் ஒரு சிறைச்சாலை தலைவன் என்று கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக அவர்கள் போதித்தார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் ஆக்கினை தீர்ப்படைந்து தண்டனைக்குள்ளாவார்கள். ஆண்டவராகிய இயேசுவே அன்றி வேறு ஒருவராலும் ஆவிக்குரிய விடுதலையோ விடுவிக்கப்படும் நம்பிக்கையோ கிடையாது என்பதுதான் பவுலுடைய ஒரு ஆழமான சத்தியம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பாவத்திலிருந்தும் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்தும் பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தும் வல்லமையிலிருந்தும் அவர் நம்மை விடுதலை செய்ய முடியும். சுய முயற்சியினால் இந்த சிறைச்சாலையிலிருந்து யாருமே விடுதலையடைய முடியாது. நற்கிரியைகளை செய்கிறதுனால விடுதலை கிடைக்கப் போவதில்லை. சடங்காச்சாரங்களையோ மற்ற எந்த செய்கைகளையோ செய்கிறதுனால இந்த பாவம் அடைத்து வைத்திருக்கிற சிறையிலிருந்து நாம் வெளியே வர முடியாது. தேவன் எப்படி நிர்ணயித்து இருக்கிறாரோ அப்படியே அவரது நித்திய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால்தான் நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பவுல் பேசுகிறார். ஆகவே உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா, சிறைகள் வேண்டுமா என்று கேட்கிறார். நியாயப்பிரமாணமானது ரட்சிக்காது. கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு என்ற வழி வெளிப்படுத்தப்படும் வரை தேவன் அதன் மூலம் மனிதர்களை நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஒழுங்குபடுத்தினார். பார்த்தால் நியாயப்பிரமாணம் பவுலுக்கு ஒரு உபாத்தியாய் இருந்தது என்று சொல்லுகிறார். ஒரு வாத்தியாரை போல எங்களை வழிநடத்தினது என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவே விசுவாசத்தின் வழியாய் வெளிப்படுத்தினபடியினால் ஜனங்கள் ரட்சிப்புக்கென்று அவரை நம்பினபடியினால் மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் மேல் கொஞ்சமும் அதிகாரமில்லை என்று சொல்லி பவுல் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இயற்கையில் மனிதர் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவன் எல்லாரையும் சிருஷ்டித்தார். எல்லாருக்கும் அவர் ஆவிக்குரிய தகப்பன் அல்ல. கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தினால் மட்டுமே ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். அதனால தான் ஆவியானவரை கொடுத்து அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தான் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள் என்று சொல்லி 26வது வசனத்தில் பேசுகிறார். 27ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லிட்டு தான் நீ யூதனாயிருந்தாலும் கிரேக்கனாயிருந்தாலும் அடிமையாயிருந்தாலும் சுயாதீனனாயிருந்தாலும் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவ உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திர பறவை. நீங்கள் ஒரு சிறை பறவை அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணமானது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் என்ன, பாவத்தின் வல்லமை என்ன, பாவத்தினால் என்ன தண்டனை பெற முடியும் என்கிற ஒரு வாத்தியாரை போல அது நமக்கு போதித்திருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து பாவ சிறையிலிருந்து பாவ வல்லமையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு இயேசு தேவை. அவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய சடங்காச்சாரங்களினாலோ நாம் செய்கிற நற்கிரியைகளினாலோ தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பையோ அல்லது தேவன் தருகிற ஆசீர்வாதங்களையோ ஒருபோதும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறபடியினால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்மை நீதிமான்களாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நீதியையே அவர் நம்மில் பார்க்கிறபடியினாலே தேவன் ஈவாக தருகிற பரிசுத்த வாழ்க்கையையும் தேவன் ஈவாக கொடுக்கிற இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் வானத்தையும் பூமியையும் சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு மேலான பாக்கியத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்று நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென்.